குட் Good மார்னிங் morning. Sit down. உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். இந்த வருஷத்துல இதுதான் என்னோட லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு. இனிமே நான் இந்த வருஷம் உங்களுக்கு வரமாட்டேன். நீங்களே எங்க சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு போயிருங்க. கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் நடத்துறாங்க. சிங்கிங், டான்ஸ், டிராமான்னு சொல்லி நிறைய இருக்கு. ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸ்கூல் ரீஓபன் ஆனா அதே நாள் உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம், அது மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம், வேற சப்ஜெக்ட். உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் ஞாபகம் இருக்கா மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வருஷம் நீங்க நல்ல மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுத்து நல்லா படிக்க முடியும். அதுக்கடுத்து நீங்க ஜாலியா இருக்கலாம். அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஆனா அது நடக்காது. உங்களோட கிறிஸ்மஸ் அசைன்மெண்ட்ஸை நீங்க முடிக்கலன்னா உங்களோட இன்டர்னல் மார்க்ல என்னோட சப்ஜெக்ட்ல, மற்ற சப்ஜெக்ட்ல எப்படி எனக்கு தெரியாது, ஆனா என்னோட சப்ஜெக்ட்ல நான் 10 மார்க் மைனஸ் பண்ணுவேன். 10 மார்க்னா அப்ப 100க்கு 20 மார்க் போகும். ஸோ மறக்காம என்னோட அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு வந்துருங்க. மேம் பட் நீங்க தான் இந்த வருஷத்தோட வர மாட்டேன்னு சொன்னீங்க. அவ்வளவு ஹாப்பியா உங்களுக்கு நான் போகணும்? மேம் இல்ல மேம், அசைன்மெண்ட் யார்கிட்ட கொடுக்கணும்னு தான் மேம். நீங்க தான் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களே யாரோ பிரின்சிபல் மேம் கிட்ட. நான் அந்த மேம் ரொம்ப பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னை பத்தி போயிருக்கு. நல்லா டீச் பண்ண மாட்டாங்கலாம் போயிருக்கு. வைஷு ஏன் மேம் உனியே பார்க்கறாங்க அடிக்கடி? அது யாருன்னு எனக்கு தெரியும். நான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் கிளாஸ் தானே சொன்னேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் டீச் பண்ணிடுவேன். Jan 5 டேய் இந்த மேம் நம்மள ஏதோ வச்சு பண்ண போதுடா. ஜோக். நீங்க சிரிக்கலாட்டி இவோட சிரிப்பு சிரிப்பு வரலடா. அழுகுற மாதிரி சிரிப்பு உண்டா? இந்த 9 டேஸ்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் அசைன்மெண்ட் இருக்கும். ஆனா என் சப்ஜெக்ட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 40 பக்கம் நீங்க A4 ஷீட்ல எழுதணும். 40க்கு ஒரு பேஜ் 39 வந்தா கூட நான் உங்களுக்கு 10 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவேன். ரொம்ப கேப் போட்டு எழுதக்கூடாது, அழகா நீட்டா இருக்கணும். A4 ஷீட்டை 2 பக்கமும் யூஸ் பண்ணி எழுதணும். ஒரு பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி 40 பக்கம் கொண்டு வரக்கூடாது. மேம் எப்படி மேம் 40 பக்கம் எழுத முடியும்? எல்லா சப்ஜெக்ட் அசைன்மெண்ட்டும் எழுதணும் மேம். இல்ல நீங்க மாட்டி விட்டீங்கல்ல, அதனாலதான் அசைன்மெண்ட் 40 பேஜஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்க இப்படி நான் கெஞ்சினீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும் 50 பேஜஸ். அசைன்மெண்ட் இதெல்லாம் இவங்களுக்கு பத்தாதே. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் தான் உங்களுக்கு ரீச் பண்ணுவேன். ஓகேவா? மாட்டியாடா விடுறீங்க, செத்தங்கடா என்கிட்ட. இனிமேதான்டா உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து சாவடிக்க போறேன். நோட் தி அசைன்மெண்ட்.